பீகாரில் 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சிகள் தான் கூறியது, தேர்தல் ஆணையம் கூறவில்லை. ஜி.கே. வாசன் பேட்டி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஜி.கே. வாசன் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழ்நாட்டின் நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக இயங்காததால் விவசாயிகள் கடும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். கொள்முதல் நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படவில்லை. விவசாயிகள் வயிற்றில் அடித்த அரசு வென்றதாக சரித்திரம் கிடையாது. எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக கூறும் கருத்துக்களை வாக்காளர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் அதிக அளவு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். திமுகவிற்கு தோல்வி பயம் காரணமாகத்தான் எஸ்ஐஆரை எதிர்க்கிறார்கள். பீகாரில் என்டிஏ ஆட்சி மீண்டும் மலர பிரகாசமான வாய்ப்பு உள்ளது. தமிழக சட்டம் ஒழுங்கு கவலைக்கிடமாகவே உள்ளது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டுள்ளதா என்கின்ற சந்தேகம் எழுந்துள்ளது. கோவையில் மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார். காரணம் அடிப்படை போதைப் பொருள்தான். போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். எஸ்ஐஆர் தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிகார வர்க்கத்திற்கு பயந்துதான் திமுக கூட்டணி கட்சிகள் பங்கேற்றது. தேர்தல் பயத்தின் காரணமாக தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். வெற்றி பெறும் மாநிலத்திற்கு ஒரு சட்டம், தோல்வி அடையும் மாநிலத்திற்கு ஒரு சட்டம் இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். அது நடக்காது. பீகாரில் 60 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்பதை எதிர்க்கட்சிகள் தான் கூறியது, தேர்தல் ஆணையம் கூறவில்லை. பாஜக, அதிமுக இரண்டு கட்சிகளும் இணைந்து தேர்தலில் வெற்றி பெற வியூகத்தை வகுத்து வருகிறார்கள். திமுகவை எதிர்க்கும் கட்சிகள் எல்லாம் எங்கள் கூட்டணிக்கு வருவார்கள். தற்போதைய சூழலில் எங்கள் கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என தெரிவித்தார். சமீபத்தில் பெய்த தொடர் மழையின் காரணமாக அனைத்து தரப்பு விவசாயிகளும் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொள்முதல் நிலையங்கள் முறையாக செயல்படாத காரணத்தினால் விவசாயிகளுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக தீபாவளி பண்டிகையின் போது அவர்களுக்கு பல சிரமங்கள் ஏற்பட்டதை நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகம் முழுவதும் உணவுத்துறை நெல் கொள்முதல் இயக்கம் செய்ய லாரிகள் தமிழகம் முழுவதும் ஒரு சிலருக்கே வழங்கிய காரணத்தினால் சரியான முறையிலே கொள்முதல் செய்ய முடியவில்லை என்று விவசாயிகள் கூறுகின்றார்கள். பணியாளர் கூலியை பொறுத்தவரையிலே தற்போதைய காலநிலைக்கு ஏற்ற ஊதியம் வழங்காததால் பணியாளர் அமர்த்துவதிலே பெரும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. மாநில அளவிலே சாக்கு கொள்முதல் மற்றும் கொள்முதல் நிலையங்களுக்கு விநியோகம் மிகவும் காலதாமதமாக இயங்கப்படுகிறது. அரசால் அமைக்கப்படும் கொள்முதல் நிலையங்கள் தண்ணீர் வடிகால் அற்று உள்ளது. மேலும் பூமியை சமப்படுத்துவதும் இல்லை. விவசாயிகளுக்கு முறையாக தார்ப்பாய் வழங்குவது கிடையாது. நடப்பாண்டை பொறுத்தவரையில குறுவை சாகுபடி 6,30,000 ஏக்கர் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. தற்போதைய குறுவைக்காக 1853 கொள்முதல் நிலையங்கள் மூலம் 50 நாட்களிலே 10 லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக துணை முதல்வர் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் சிறிய மாநிலமான சத்தீஸ்கர் மாநிலத்தில் கூட 45 நாட்களிலே 1,49,00,000 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்துள்ளதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு புறம் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்களுக்கு அதை ஏற்றிச் செல்ல லாரி இல்லாத காரணத்தினால் மழையிலே நனைந்து முளைத்து விட்டது என்ற வருத்தமான செய்தி. மறுபுறம் கொள்முதல் செய்யப்படாமல் மழை நீரால் கொள்முதல் நிலையங்களிலே கொட்டிய நெல் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள் போதிய வடிகால் இல்லாமல் 1.25 லட்சம் ஏக்கர் தண்ணீரிலே மூழ்கி பாதிக்கப்பட்டது. திருச்சி மாவட்டத்திலே வேங்கூர், திருவரம்பூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களிலே 300 ஏக்கருக்கு மேல் வடிகால் வசதி பராமரிக்கப்படாததால் சம்பா சாகுபடி முழுமையாக பாதிக்கப்பட்டது.
தனியார் காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து விவசாயிகளுக்கான மகசூல் இழப்பு, வெள்ள பாதிப்பு போன்ற காப்பீட்டு தொகை பெற்றுத்தராமல் கடந்த 4 ஆண்டுகளாக அரசு விவசாயிகளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. வரும் காலங்களிலே நெல் கொள்முதல், லாரி இயக்கம், மீட்டர் அடிப்படையிலே வாடகை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று பெரும்பாலான விவசாயிகள் கருத்து கூறுகிறார்கள். தமிழகத்தில் இந்த ஆண்டு மது விற்பனை 580 கோடி நிர்ணயிக்கப்பட்டு 790 கோடி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மது ஆலையிலே சரக்கு கொள்முதல், சேமிப்பு கிடங்கு, லாரி மூலம் இயக்கம் மற்றும் கடைவாரியாக தேவைக்கேற்ப பிரித்து அனுப்புதல் சிறப்பாக செயல்படுகிறது. மிக வருத்தத்தோடு கூறுகிறேன், மாறாக நெல் கொள்முதல் சுணக்கம் ஏற்பட்டு விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும். விவசாயி வயிற்றிலே அடித்த அரசு வென்றதாக வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது. தமிழக அரசு தீர்க்கப்படாத பல முக்கிய பிரச்சனைகளுக்கு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தவறுகிறது. ஆனால் முறையாக தேர்தலை உறுதிப்படுத்த நடத்தப்படும் வாக்காளர் சீர்திருத்தத்தை குறை கூறுவதை வாக்காளர்களே ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீர்திருத்த பணி, இதன் அடிப்படையிலே மக்களுக்கு அதிக அளவிலே விழிப்புணர்வை தேர்தல் ஆணையம் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டுக்கொள்கிறது. இது வருங்காலங்களிலே இந்தியா முழுவதும் நடைபெறும் அனைத்து விதமான தேர்தலுக்கும் எடுத்துக்காட்டாக அமையும் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. முறையான தேர்தல் நடத்துவதற்கான கோட்பாடுகளை கொடுக்கக்கூடிய நம்முடைய தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் எதிர்ப்பு, எதற்கு எதிர்ப்பு, அதனுடைய பின்னணி என்ன, ஆளுகின்ற திமுக அரசினுடைய தோல்வி பயமா என்று தமாக கேட்க விரும்புகிறது. பீகார் தேர்தல், அதன் அடிப்படையிலே இன்றைக்கு தலைவர்கள் எல்லா பகுதிகளுக்கும் சென்று மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் தொடர்ந்து கூட்டங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். பீகாருடைய இன்றைய நிலை, என்டிஏ ஆட்சி மீண்டும் மலர்ந்து அங்கே நல்லாட்சி தொடர மிக பிரகாசமான வாய்ப்பு அமைய பெற்றிருக்கிறது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். தொடர்ந்து தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிலை கவலைக்கிடமாகவே இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்திலே கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், போதைப் பொருள் இவைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாத அரசாக இந்த அரசு திணறிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது என்ற பெருத்த சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எடுத்துக்காட்டாக கோவையிலே கல்லூரி மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவத்தில் 7 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளதாக கோவை மாநகர காவல்துறை தகவல் கொடுத்திருக்கிறது. 3 பேர் கொண்ட கும்பல் இந்த அத்துமீறலை செய்திருக்கிறது. இது கிராமம், நகரம் என்று எல்லா இடத்திலும் இது போன்ற நிலை பரவிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய கலாச்சாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் அடிப்படை போதைப் பொருள் தான் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. போதைப் பொருளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அரசாகவே இந்த அரசு செயல்பட வேண்டுமே தவிர இது போன்ற
சட்டம் ஒழுங்கு சீர்குலைவை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அரசாக இந்த அரசு செயல்படுவது மிகுந்த வேதனைக்குரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். அப்படி பேசியிருந்தால் திமுகவினுடைய அதிகார வர்க்கத்துக்கு பயந்து கொண்டே சில கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டதாக நாங்களும் கூறலாம். அறுபது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்கிறது எதிர்கட்சி தான் சொல்லுது, தேர்தல் ஆணையம் சொல்லவில்லை. எதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய கோட்பாடுகள் முடிவே இறுதியானது. நம்ம நாட்டில் இந்த நாடு உங்களுக்கு லா ஆஃப் த லேண்ட், நாடு ஜனநாயக நாடு மட்டுமல்ல, சுதந்திரமான நாடு மட்டுமல்ல. இந்த நாடு மிக முக்கியமாக சட்டத்திற்கு கட்டுப்பட்ட நாடு. அப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு ஏற்றவாறு அவர்கள் ஆணையத்தின் கீழ் தோல்வி, நீங்க தேர்தல் ஆணையத்தின் மீது சந்தேகம் என்று சொன்னால் நாங்கள் வலுவாக சொல்கிறோம், தேர்தல் தோல்வியின் பயத்தின் காரணமாக தொடர்ந்து இந்தி கூட்டணி தேர்தல் ஆணையத்தின் மீதே குற்றம் வைக்க நினைக்கிறது. அவர்கள் வென்ற மாநிலங்களிலே தேர்தல் ஆணையத்தை தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுவார்கள். அவர்கள் தோற்கின்ற மாநிலத்திலே, தோற்கின்ற நிலை ஏற்படுகின்ற மாநிலத்திலே குறை கூறுவார்கள் என்றால் இந்த சட்டத்தை, அவருடைய கூற்றை யாரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அவர்களுக்கு என்று தனி சட்டம் வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஜெயிக்கிற மாநிலத்துக்கு ஒரு சட்டம், தோக்குற மாநிலத்துக்கு ஒரு சட்டம் இல்லை. அது இந்த நாட்டில் நடைபெறாது. அதுபோன்ற சூழல் ஒருபோதும் ஏற்படாது. நாடு எல்லோருக்கும் சமமான நாடு, ஒன்றான நாடு, நடுநிலையான நாடு. அது வாக்காளர்களால் இந்த நாட்டினுடைய எஜமானர்கள். அவர்களுடைய முடிவு இறுதி முடிவாக இருக்கும்போது வாக்காளர்களை மாற்ற வேண்டும், திருத்த வேண்டும், அவர்களை ஏமாற்ற வேண்டும், அவர்களை எப்படியாவது குழப்ப வேண்டும் என்று தோல்வியின் காரணமாக இந்தி கூட்டணி நினைத்தால் அது அவர்களுக்கு எதிராகத்தான் போகுமே தவிர ஜனநாயகத்துக்கு எதிராக ஒருபோதும் போகாது. இப்போ உங்க கூட்டணியில மேலும் பல கட்சிகள் இளைய வாய்ப்பு இருக்கு, அதற்கு முயற்சிகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்களா? நீங்க கூட்டணியில் உள்ள பெரிய கட்சிகள் மத்திய அளவிலே பாஜக, மாநில அளவிலே அதிமுக, இந்த இரு கட்சிகளும் இணைந்து தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே வெல்வதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்திலே திமுகவினுடைய மக்கள் விரோத ஆட்சியின் காரணமாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு என்பதால் மக்கள் அரசை வெறுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அரசுக்கு இந்த தேர்தலிலே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று உறுதியாக அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி இருக்கும்போது எதிர்மறை வாக்கு அதிகரித்துக் கொண்டு போகிறது. எதிர்மறை வாக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு தமிழகத்திலே அதிக அளவிலே வரக்கூடிய பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. நடப்பு சூழலிலேயே வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு அதிகரித்து கொண்டு போகிறது. இன்னும் 2 மாத காலத்திலே திமுகவை எதிர்க்கின்ற கட்சிகள் எல்லாம் வெல்லக்கூடிய எங்களுடைய அணியிலே ஓரணியிலே சேர்ந்து ஒத்த கருத்தோடு இலக்கை 100% எல்லோரும் அடைய வேண்டும் என்பதுதான் தமாகவினுடைய தொடர் வேண்டுகோளாக இருக்கிறது. தற்போது உள்ள சூழல் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தான் நான் சொன்னேன். இன்னொரு கட்சியினுடைய உட்கட்சியினுடைய பிரச்சனைகள் குறித்து தமாக என்றைக்குமே கருத்து கூறுவது கிடையாது. நேரம் காலம் வரும், கூட்டணிகள் அதிகரிக்கும். அதற்கேற்றவாறு எல்லா கட்சிகளும் கூட்டணிகளுடைய தர்மத்திற்கு ஏற்றவாறு செயல்பட்டு
வெற்றி ஒன்றே இலக்கு என்பதை மனதிலே வைத்து மற்ற பிரச்சனைகளை சுமூகமாக ஏற்றுக்கொள்ளாங்க. நல்ல சூழல் திமுக கூட்டணியிலிருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? திமுக கூட்டணிகள்ல யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் இப்போது சொன்னது வந்து இப்போது இருக்கிற கூட்டணியே வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டு போகிறது. எந்த கூட்டணியும் இல்லாத கட்சிகள் எங்களோடு வருவதற்கான வாய்ப்பு இன்னும் கூடுதலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழலெல்லாம் இருக்கும்போது நம்பிக்கையான எங்களுடைய கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய எங்களுடைய கூட்டணிக்கு யார் வேண்டுமானும் வரலாம். அதை மாற்றுக்கிறது. திமுக எதிர்க்கிற கட்சிகள் எல்லாம் பிரிஞ்சு இருக்குது. திமுக எதிர்க்கிற யாரும் ஓடனே விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாருன்றாங்க. நான் அதான் சொன்னேன், ஒத்த கருத்துடையவர்கள், ஒரே குறிக்கோளோடு இருப்பவர்கள் 100% அதில் வெல்லக்கூடிய நிலையை தேர்தல் நெருங்கும் போது ஏற்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். எடப்பாடியை மாத்தினாதான் வருவேன்னு சொல்லி சொல்றாங்க. பிரிஞ்சு போனாங்க. அப்ப அதுக்கும் வாய்ப்பு இருக்கா? சொன்னேன் சார், இது வந்து கதை சொல்கின்ற நேரம் கிடையாது. இது வந்து தேர்தல் வியூகத்தின் அடிப்படையிலே வெல்லக்கூடிய நேரம். இது வந்து வெறுப்பு காண்பிக்கக்கூடிய நேரம் கிடையாது, வெல்லக்கூடிய நேரம், அதற்கு வியூகம் அமைக்கக்கூடிய நேரம், அதை உறுதிப்படுத்தக்கூடிய நேரம் என்பதுதான் என்னுடைய ஒரே வேண்டுகோள். நன்றி.